இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். போதகர் ஒருவர் ஜெபிக்கும்படிக்கு தன் சபையைச் சேர்ந்த ஒரு விசுவாசியின் வீட்டிற்கு சென்றார். ஜெபித்து திரும்பும் போது இயேசு கிறிஸ்து வாசற்படியில் நின்று கதவை தட்டுவதை போன்ற ஒரு படத்தை அவர்களுக்கு கொடுத்து சென்றார். அந்த வீட்டின் குடும்ப தலைவி அதை சமையல் அறையிலே மாட்டி வைத்தாள். பள்ளிக்கு சென்று திரும்பிய அவளுடைய மகன் அந்த படத்தை பார்த்து அதை குறித்து விசாரிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய தாயோ இரவு சாப்பாட்டை ஆயத்தம் செய்வதில் மிகவும் கவனமாக இருந்ததால் தன் மகனின் கேள்விக்கு சரியான பதில் கொடுக்க. அதற்குள்ளாக அந்த சிறுவனின் தகப்பன் வேலை முடிந்து வீடு திரும்பினார். சிறுவன் தகப்பனிடம், அப்பா, இந்த படத்தில் இருக்கும் இந்த மனிதன் யார்? அவர் ஏன் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார்? ஏன் யாருமே கதவை திறக்கவில்லை என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான். அவன் தகப்பனோ அதை கவனிக்காததை போல நடந்து கொண்டார். ஆனால் சிறுவன் விட்டபாடில்லை. அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தான். இதற்கு மேலும் தன் மகனை சமாளிக்க முடியாது என்று அறிந்த அவன் தகப்பன் கதவை தட்டி கொண்டிருப்பவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். அதற்கு அந்த சிறுவன், அவர் இயேசு கிறிஸ்து என்றால் ஏன் அந்த வீட்டிற்குள் இருப்பவர்கள் அவருக்கு கதவை திறக்கவில்லை என்றான். சிறுவன் கேட்ட கேள்வி தகப்பனின் உள்ளத்தில் அம்பு பாய்வதை போல பாய்ந்தது. அதற்கு மேலும் அடக்கி கொள்ள முடியாத அந்த தகப்பன் சற்று நேரத்தில் முழங்கால் படியிட்டு அழுது, இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்திற்குள் வாரும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார். அன்று இயேசு கிறிஸ்துவுக்கு தன் இதய கதவை திறந்து கொடுத்தார். இனம் புரியாத தேவ சமாதானம் அவர் உள்ளத்தை நிரப்பியது. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவுக்கு நம் இதய கதவை திறந்தால் அவர் நமக்குள்ளே வந்து நம்மோடே வாசம் பண்ணுவார். அவர் நம்மோடு வாசம் பண்ணும்போது நமக்கு பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்கிறது, உள்ளத்திலும் சமாதானம் பிறக்கிறது. சகேயு என்ற வரி வசூல் செய்பவர் இயேசுவை எப்படியாவது காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். தான் மிகவும் குள்ளமாக இருந்தபடியால் ஜனக்கூட்டத்திற்குள்ளே சென்ற இயேசுவை காண முடியாமல் ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டார். இயேசு மரத்தின் அருகில் நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் இன்று தங்க வேண்டும் என்றார். உடனே மிகுந்த சந்தோஷத்தோடு சகேயு இயேசுவை தன் வீட்டிற்குள்ளே அழைத்து சென்றார். வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் சகேயு தன் உள்ளத்திலும் அவருக்கு இடம் கொடுத்தார். தன் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டார். அவருடைய உள்ளத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் பாவத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். வெளியே நின்று நாம் உள்ள கதவை பொறுமையாக தட்டி கொண்டிருக்கும் இயேசுவுக்கு இதயத்தை கடினப்படுத்தாமல் நம் உள்ள கதவை திறப்போம். அப்பொழுது நம் வாழ்க்கை நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும். God bless you.